அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேலம் கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ் உடைய ஃபேஸ்புக் லைவ். ஸோ நான் உங்கள் சுரேஷ், நான் ராம்குமார் சார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்ல ஒரு எவர் கிரீனான ஒரு சூப்பரான கேஸ்டிங் ரோப் நெக்லஸ், ஃபுல் கேஸ்டிங் நெக்லஸ் அண்ட் ஸ்டோன் நெக்லஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேலம் கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ் சேலத்தில் 32 வருஷமாக பாரம்பரியமிக்க ஒரு கைராசியான ஸ்தாபனம். சேலத்தில் 3 கிளைகள் நம்ம பிரம்மாண்டமாக இயக்கிட்டு இருக்கோம். சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் கோப்டெக்ஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் 3 அடுக்கு மாளிகை பிரம்மாண்டம்னு சொல்லி நம்ம பேரே வச்சிருக்கோம். ஸோ அழகான ஒரு ஷாப்பிங் பர்ச்சேஸ்க்கு நீங்கள் கடைவீதி வரணும்னா அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2015 சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் சுவர்ணபுரி பஸ் ஸ்டாப்லேயே கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ் டிவைன் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட அங்கே ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ 2021 ஜனவரி 25 சேலத்தில் முதல் முறை ஏற்காடு ஒரு பிரான்ச் ரெக்யூஸ் பண்ணி தலை தீபாவளி செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருக்கிறோம். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற சேலம் மக்களுக்கும் கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய ஃபேஸ்புக் வாடிக்கையாளர்களுக்கும் யூடியூப் சேனல் வாடிக்கையாளர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கான ப்ராடக்ட் நீங்கள் காட்டுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்ல இருந்து கொஞ்சம் ஹெவி வெயிட் வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவான கேஸ்டிங் செயின் டைப்ல நெக்லஸ்லாம் காட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் காட்டுறது பேபி செட். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 பவுன் தான் வருது. ஆக்சுவலாக இது ஸ்டெட்டோட சேர்த்தியே குழந்தைங்களுக்கு 1 பவுன் இந்த கிஃப்ட் பர்பஸ்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த செயின் டைப்பில் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செயின் டாலர் வாங்கி கிஃப்ட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மினி நெக்லஸ் மாதிரியே வரும். சரிதான், இது மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம ஷோரூமில் இருக்குது. இது வந்து கேஸ்டிங் பீஸில் வருது. இந்த பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கெட்டி டைப் தான். செயினில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாலர் வந்து சால்ரிங்கே பண்ணியிருப்பாங்க. தனியாக டாலர் கிடையாது, ஒரு மினி நெக்லஸ் மாதிரி வரும். அதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்கில் ஒரு ஸ்டெட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஸ்டிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியான ஐட்டம் தான். சரிங்களா, செயின் டாலரில் ஒரு மினி நெக்லஸ் மாதிரி 1 பவுன் தான் இதோட வேலை. சரி, வெயிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி தான் அவர் கிட்ஸ் காமிச்சிட்டாரு. நம்ம அடுத்த ரேஞ்ச் அவங்களுக்கு ஒரு எல்லாம் பெரியவங்க காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் போடுற மாதிரி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது செயின் வித் கேஸ்டிங் நெக்லஸ். ஸோ ரொம்ப அழகான ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் இது. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் செயினில் சைடில் ஒரே ஒரு முகப்பு வச்ச மாதிரி கீழே அந்த டாலர் வந்து நான் க்ளோஸில் காட்டுறேன். டாலர் வந்து உங்களுக்கு ஒரு பூச்சை இருக்கு இல்லையா, பூக்கூடை. ஸோ அந்த பேஸில் வந்து ஃப்ளார் பேஸில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இனாமல் கிளாஸ் இனாமல் வச்சுருப்பாங்க. இதில் கிளாஸ் இனாமல் அப்படின்னு என்னென்ன சார்னா, கிளாஸ் இனாமல் வந்து பார்த்தீங்கன்னா நகை செய்யும் போதே ஒரு ஹீட் பண்ணி ஒரு ஹீட் டெம்பரேச்சரில் பண்ணுறதுனால நம்ம ஃபியூச்சரில் நம்ம நகையை மெல்ட் பண்ணணும் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த கிளாஸ் இனாமல் ஃபீலிங் வெளியே வரும். ஸோ அது வரைக்கும் அந்த கிளாஸ் இனாமல் லைஃப் சூப்பராக இருக்கும். புதுசு மாதிரி இப்போ எப்படி கிளட்டரிங் இருக்கோ அந்த டல் ஆகுறது எதுவும் ஆகுறது எதுவுமே ஆகாது. வாட்டர் இனாமல் சொல்லுவோம், நகை செஞ்சதுக்கு அப்புறம் அது ஸ்ப்ரே பெயிண்ட்ல வைப்பாங்க பிளைன் ஜுவல்லரிக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஃபேட் ஆகும், திரும்ப வச்சுக்கலாம். கிளாஸ் இனாமல்ன்றது நகை செய்யும் போது ஹீட் பண்ணி பண்ணுறதுனால லைஃப் நல்லா இருக்கும். தங்கம் மாதிரி தான், அதுவும் வெயிட் ரொம்ப குறைவாக தான் வரும். ஸோ இந்த நெக்லஸோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பவுன். தோடு ப்ளஸ் நெக்லஸ் அப்படியே செட்டு. டாலர் என்ன டிசைன் பேஸில் இருக்கோ அதே டிசைன் பேஸில் இருக்கும். இது எல்லாமே கேஸ்டிங் மேடு. கேஸ்டிங் அப்படின்றது அச்சுவாத்து எடுக்கிறது நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். ஒரு மெழுகு மாதிரி ஒரு கேரட் டிசைன் செஞ்சுருவாங்க. அதில் நம்ம தங்கத்தை 22 கேரட் 96 தங்கத்தை நம்ம ஃபோல்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம எடுத்து பண்ணுறது தான் கேஸ்டிங். அந்த மெழுகு ஒன்று செஞ்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ கேஸ்டிங்கிறது அவ்வளோ ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ப்ராடக்ட். ரொம்ப லைட் வெயிட்டில் 3 பவுனில் இது கையில் இருக்கிறது இருக்குது. அப்புறம் 2 கிராம் தோடு காட்ட சொல்லி கேட்டிருக்கீங்க. மேம் இன்னைக்கு காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்லஸ் ஐட்டம்ஸ் தான் காட்டுறோம். உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 9344916916 அந்த நம்பரை இன்னைக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நான் காமிக்கிற நெக்லஸே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சா எடுத்துக்கோங்க எல்லாருமே. இதை பற்றி டவுட்ஸ் சார், இந்த நெக்லஸ் இன்னும் வெயிட் குறைவாக இருக்கா, வெயிட் அதிகமாக இருக்கா, இல்லை நெக்லஸில் நீங்கள் கேட்குற மாதிரி 2 கிராம் தோடு வேணும், 1 கிராம் தோடு வேணும், மூக்குத்தி வேணும், எனி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூப்பிட்டீங்கன்னா அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் தனி ஆளுங்க இருக்காங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணணும் இல்லை வீடியோ கால் பண்ணணும், எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் கண்டிப்பாக நம்ம சேலம் கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸில் கிடைக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே சரிங்க, ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னா உங்கள் இல்லம் தேடி உங்கள் வீடு தேடி அந்த பொருள் சேர்க்கிறது கண்டிப்பாக எங்களோட உரிமை. அது மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்தது நிறைய பேர் டெலிவரி பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இது வந்து டபுள் லேயரில் வரும். அந்த கேஸ்டிங் செயின்லேயே இது வந்து வெயிட் வந்து 1.25 பவுன் வருது. இதுவுமே கேஸ்டிங் பீஸ் தான். அந்த சென்டரில் கொடுத்துருக்குது. செயின் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லேயரில் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு முகப்பு வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க 2 சைடுமே. அதாவது மினி நெக்லஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகப்பு கான்செப்டில் டபுள் லேயர் வச்சு நம்ம கொடுத்துருப்பாங்க. நம்ம ரெகுலர் செயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோல வரும். இது அப்படியே மினி நெக்லஸ் மாதிரி 1.25 பவுன் தான் வருது. ஸ்டெட்டோடைய கேஸ்டிங் நெக்லஸ்ஸு லைட் வெயிட்டில் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். குழந்தைங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேர் பண்ணலாம்.
அது போயிட்டு வந்துட்டு நம்ம கழட்டி வச்சிடலாம். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த கட் ஆகாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின் செயின் தான். கொடுத்துருக்க செயின் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் செயின் தான். கேஸ்டிங் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க. அங்கங்கே இந்த ராஜ்கோட் பால்ஸ் கொடுத்துருப்பாங்க. ராஜ்கோட் பால்ஸ் கொடுத்து சூப்பராக இருக்கும். கொடுத்துருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம கேஸ்டிங் போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிக்னிட்டி ஸ்டோன், அதாவது வந்து ரொம்ப லைட் வெயிட் ஸ்டோன் தான் நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப ஹெவி வெயிட்லாம் அதில் வராது. எல்லாமே பேப்பர் ஸ்டோனும்பாங்க. வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் இந்த சிக்னிட்டி ஸ்டோனுங்கிறது பேர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா செயின் வித் அதே கேஸ்டிங் நெக்லஸ் தான். இது வெயிட் வந்து 2.25 பவுன் வருதுங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப லைக்கிங்காக இருக்கும். அதாவது டாலர் செயின் கான்செப்டில் வேணும். பட் டாலர் செயின் வந்து ரெகுலர் டிசைனில் வரும். அது அன்றாடம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு கான்செப்டில் வரும். இது வந்து வித் நெக்லஸாகவும் இருக்கும், டாலர் செயினாகவும் இருக்கும். பட் செட்டோடவே வந்துடும். ஒரு பெண்டன்ட் செட்டு போட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட். இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸுடைய பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக நகை தான் போட போகிறோம். அப்போ வந்து நம்ம ஆரம் நெக்லஸ் ஜும்காலாம் போட வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஒரு சிம்பிள் நீட்டான ஒரு ப்ராடக்ட் வேணால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செயின் நெக்லஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே அட்டாச்சபிள் தான், எதுவுமே ரிமூவபிள் கிடையாது. சிம்பிளாக ஒரு அழகாக ஒரு முகப்பு வச்சுருப்பாங்க. இது வந்து என்ன கேஸ்டிங்லேயே இந்த டர்க்கி பேஸ் பண்ண மாதிரியான ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் க்ளோஸில் பாருங்கள். ஒவ்வொரு ஒர்க்குமே ரொம்ப ஒரு தனித்துவமாக ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். எல்லாமே இந்த ட்ரெண்டிங், இப்போ அப் ட்ரெண்டிங் மாடலுங்க. ஏன்னா அது காலேஜ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறாங்கனாவே எப்படி சொல்லணும்னா இப்போ ட்ரெண்ட் இல்லை, ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு வரக்கூடிய மாடலை தான் இப்போ நம்ம அப் ட்ரெண்டிங் மாடல் நம்ம சொல்கிறோம். எல்லாமே ஒன்றுமே ரொம்ப யூனிக்கான ப்ராடக்டாக இருக்கும். நம்ம ஷோரூமில் நீங்கள் இந்த மாதிரியான ப்ராடக்ட் நீங்கள் நிறைய பார்க்கலாம். 3 பிரான்ச்சிலுமே இருக்கும். சேலம் கடைவீதி, சேலம் சொர்ணபுரி, சேலம் ஏற்காடு 3 கிளைகள் நமக்கு இருக்குது. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கேஸ்டிங் நெக்லஸ்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா மினிமம் 1 பவுன் 1.25 பவுன்லேருந்தே 3-3.5 பவுன் வரைக்குமே தோடோடவே அவைலபிள் இருக்கும். சார் கண்டிப்பாக தோடு எடுத்தே ஆகணுமா அப்படின்னா நாங்கள் ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக சொல்லணும்னா தோடு இல்லாமல் வேணாலும் நம்ம கேஜஸில் தரப்படும். ஏன்னா மற்ற கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா தோடு வந்து ஸ்பெசிஃபிகேஷனாக கொடுத்தே தான் தேருவாங்க, இல்லாமல் கொடுக்கவே மாட்டாங்க நீங்கள் பிடிச்சிருந்தாலுமே. ஸோ நம்ம வந்து கஸ்டமர் சர்வீஸ்க்காக, கஸ்டமர் பேஸ்க்காக இன்கேஸ் செட்டோடு தான் எல்லோரும் மேக்ஸிமம் 99% செட்டோடு தான் எடுக்கிறாங்க. ஒருவேளை சார் இப்போ காமிக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்க, இது 2.25 பவுன் சொல்கிறேன் சார், எனக்கு வந்து ஒரு 1.5-1.25 தான் சார் பட்ஜெட் அப்படின்னா இது 1.25 தான் நெக்லஸ். பிடிச்சா தாராளமாக நெக்லஸ் மட்டுமே எடுத்துக்கோங்க. ஏன்னா மேட்சிங் எக்ஸாக்டாக தோடு வேணால் நம்ம ஃபியூச்சரில் நம்ம ஆர்டர் பேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதான் இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம காட்டும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் அந்த ஸ்டெட்டோடய எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து மேட்சபிளாகவே இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டிஷனுக்கு போகும்போது மேட்சிங்காகவே போட்டு போனோம்னா அரை பவுனில் பெரிய விஷயம் இல்லைங்க, மட்டும் தான் வாங்கிட்டு கண்டிப்பாக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோப் செயின். இப்போ இவ்வளோ நேரம் வந்து செயின் டைப் காட்டணும் இல்லைங்களா, அதுலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா ரோப் டைப்பில் வரும். கீழே பெண்டன் பாருங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்னிட்டி ஸ்டோனில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோனும் வச்சு கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட், ரொம்ப யூனிக்காக இருக்கும். 2.25 பவுன் தான் வருது இது ஸ்டெட்டோடையே. அதாவது ரெகுலராக வந்து அந்த செயின் டைப் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள் ஆகும். டாலர் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வரும். இதை வேணும்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாமா சார்? இல்லை பண்ணிக்கலாம். பட் கஸ்டமைஸாக நீங்கள் பண்ண முடியாது. நம்ம ஷோருக்கு வேறு பெண்டன்ட் நம்ம தனியாக எடுத்து அந்த கொரடல் வச்சு நம்ம அழகாக மேக் பண்ணி நம்ம எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு பெண்டன்ட் இருக்குது, நெக்லஸும் எடுத்துக்கலாம். வீட்டில் என்கிட்ட வேறு ஏதோ ஒரு பெண்டன்ட் இருக்குது, இதை மேட்ச் பண்ணலாம்னா கூட இந்த பெண்டன்ட்டை கழிட்டு நம்ம ரிமூவ் பண்ணி வேறு பெண்டன்ட் கூட இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த மினி நெக்லஸ்லேயே நம்மக்கிட்ட இருக்க டாலர்ஸுமே இதை வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அது மாதிரி டபுள் பர்பஸில் தான் இது கொடுத்துருக்கோம். இதோட வெயிட் வந்து 2.25 பவுன் வருது. இது எல்லாமே பாருங்கள் டபுள் லேயர் மாதிரி வரும். ஒரு ரோப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பால் ஸ்டைப்லேயே ரோப் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு வந்து பால் ஸ்டைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும் டிசைன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அதே கேஸ்டிங் ரோப் நெக்லஸ். இந்த ப்ராடக்ட் நேம் வந்து நீங்கள் ஏதாவது மென்ஷன் பண்ணணும்னா கேஸ்டிங் ரோப் நெக்லஸ் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பிளாக் ட்ரேயில் காமிச்சோம், அது ஷேண்டல் ட்ரேயில் காமிச்சிருக்கோம், கொஞ்சம் க்ளோஸ் அப்படியும் காமிச்சிக்கிறோம். சென்டரில் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த உருவமும் இல்லாமல் ஒரு ஃப்ளார் டிசைன் பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். சார் சொன்ன மாதிரி எல்லாமே சிக்னிட்டி ஸ்டோன்ஸ். ஸோ வெயிட் வரும்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. எல்லாமே பேப்பர் ஸ்டோன்ஸ் மாதிரி தான், ரொம்ப ரொம்ப லைட் லெஸ்ஸாக இருக்கும். என் கையில் இந்த நெக்லஸை தோடு மட்டும் 1.25 சவரன் தாங்க. அதான் சொல்லுங்கள், சிம்பிளாக ஒரு நெக்லஸ் ஒரு யூனிக்காக ஒரு மாஸ்டர் டிசைனாக போகணுன்னா அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். திருகணை எல்லாமே நம்ம இந்தியன் சவுத் இந்தியன் ஸ்க்ரூ தான், பாம்பே ஸ்க்ரூ கிடையாது. நீட்டாக சிம்பிளாக இருக்கும். இதுக்கு பேக் செயினோட நீங்கள் மேட்ச் பண்ணாவே ஒரு 2 பவுன் தான் ஆகும். இந்த மாதிரி ரோப் நெக்லஸ்லாம் நம்ம கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸில் 8 கிராம்லேருந்தே இருக்குங்க. வெறும் 1 பவுன்லேருந்து 4 பவுன் வரைக்குமே இந்த மாதிரி தின் ரோப்பு அதுலேருந்தே கிடைக்கும். பிடிச்ச மாடல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து காட்டுற மாடல் பிடிச்சிருந்தா நீங்கள் அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கூப்பிடுங்க 93444976. அதுலேயே இது பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் டிசைனில் வரும். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு தான். இந்த பீகாக் வருது இல்லைங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் கொடுத்துருப்பாங்க, பிங்க்கு அண்ட் க்ரீனு ஒயிட்டு.
இந்த 3 டிசைன் கொடுத்து அந்த உருவம் கிளியராக தெரியற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ரோப் செல்ல இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பெண்டன்ட் ரிமூவபிள் டைப் தான். வேறு பெண்டன்ட் வேணாலும் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெட்டோடய சேர்த்து 2.25 பவுன் தான் வருது. அதாவது கேஸ்டிங் ஸ்டெட்டு டெய்லி யூஸ்க்கே நம்ம போடலாம். அப்படிங்கும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து இதெல்லாம் வந்து கட் ஆகிறது, உடையிறது, அந்த கம்ப்ளைண்ட் வராது. இன்னொன்று, நான் அந்த ஸ்டோன் ஐட்டம்லாம் காட்டுறீங்களே, ஸ்டோன்லாம் எனக்கு டிம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டிம் ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஷாம்பு இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு நம்ம ஒரு பல் தேய்க்கிற ப்ரஷ்ஷில் வாஷ் பண்ணாலே அந்த டிம்னஸ் போயிடும். மறுபடியும் பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கிளிட்டரிங் இருக்கோ அதே கிளிட்டரிங்கே வந்துடும். இதுக்குன்னு தனியாக போய் நம்ம என்னது தனியாக பாலிஷ் போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. கடையில் கொண்டு போய் கொடுக்கணுமா கிடையாது, நம்ம வீட்டிலேருந்தே இதெல்லாம் பண்ணலாம். அந்த ஷாம்பில் வந்து ரொம்ப நேரம் ஜுவல்லரியை ஊற வைக்க புது ப்ரஷ்ஷில் பண்ணிக்கலாம். இன்னொன்று ரொம்ப ஒரு பூவை வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி ரொம்ப சாஃப்டாக தான் பண்ணணும், ரொம்ப ஹார்டாகவும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஜுவல்லரி யூசேஜுக்காக கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். அந்த மாதிரி நீட் தான் பண்ணிக்கலாம். ஸோ அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே கேஸ்டிங் ரோப் நெக்லஸில் பீகாக்கு. இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட்டு காமிச்ச ப்ராடக்ட் வந்து கிளாஸ் எனாமல்னு சொல்லியிருப்பேன். இது வந்து கிளாஸ் எனாமல் கிடையாது, ஆயில் பெயிண்டடு. ஸோ ஆயில் பெயிண்டட் அப்படின்றது அதோட ஸ்பெஷல் என்னென்னா, டிராயிங் பண்ணுவோம் இல்லையா, நம்ம வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி நகை செஞ்சதுக்கப்புறம் இனாமலை வச்சு நம்ம டிராயிங் பண்ணுறது, கையில் மேனுவலாக நம்ம டிராயிங் பண்ணுறது தான் ஆயில் பெயிண்டடு. ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் கலெக்ஷனில் நிறையா ஸ்டார்டிங் பீரியடில் வந்தது. இப்போ வந்து கேஸ்டிங்கில் கொடுத்துட்ருக்குறோம். ஆயில் பெயிண்டிங் நெக்லஸ் இது வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பெயிண்டிங் வந்து நீங்கள் லைவில் பார்க்கும்போது மயில் தத்துருவமாக இருக்கும். ஒரு உண்மையான ஒரு தோகையை நம்ம டிசைன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இந்த நெக்லஸ் வந்து 2.5 பவுன் தோடோட செட்டு, பேக் செயினோட 3 பவுன் வரும். இப்போ காமிக்கிறது எல்லாமே ரோப் டைப் தான். ரோப் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். ஒன்று தின்னாக இருக்கும், ஒன்று ப்ராடாக இருக்கும். ஸோ சைடு முகப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த பக்கம் அந்த பக்கமும். ஸோ நல்ல லைஃப் வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு, சிம்பிளாக நீட்டாக ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த மாதிரி மாடல் நிறைய இருக்குங்க. நான் அகைன் சொல்கிறதே தான். ஸோ இப்போ காமிக்கிற ப்ராடக்ட் மட்டும் தான் கிடையாது. இந்த மாதிரி ரோப் நெக்லஸில் எனக்கு ஒரு 3 பவுன் பட்ஜெட்டில் காட்டுனா நிறைய ப்ராடக்ட் இருக்குது. 3 பிரான்ச்சுலுமே அவைலபிள் இருக்குது. அதே ரோப் டைப்பில் சரி இப்போ சார் சொன்னோம் இல்லைங்களா, அதே ஆயில் பெயிண்டிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே பாருங்கள், அந்த மயில் உருவம் வந்து அப்படியே தத்ரூபமாக இருக்கும். நம்ம ரெகுலராக வந்து ஒரு டிராயிங் பண்ணுறதுக்கும் இந்த எனாமல் ஒர்க்கில் பண்ணுறதுக்குமே அந்த உருவம் பாருங்கள் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. இதுவுமே ரோப் செயின் தான். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து 2.5 பவுன் வருது, பேக் செயினோட 3 பவுன் வித் ஸ்டெட்டோடையே. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்கிறது ஸ்டோன் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோனோ ப்ளஸ் வந்து அந்த ஆயில் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ரெகுலராக ஃபுல்லாக ஒரு உருவம் ஸ்டோனில் வரதுக்குமே இந்த ஆயில் பெயிண்டிங்கில் வரதுக்குமே டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. அது கிளியராக தெரியும் அந்த உருவம் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த ஆயில் பெயிண்டிங்லாம் நல்லா தெரியும். ஸோ நம்ம சேலம் கேஜிஹெச் சொல்லி பர்ச்சேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வாடிக்கையாளர்களுக்கு என்ன பிடிக்கும், வரவங்களுக்கு என்ன பட்ஜெட்டு, என்ன எது நல்லா இருக்கும்னு சொல்லி அவ்வளோ நம்ம கலெக்ஷனுக்காக தேடி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி, அப்போ உங்கள் முன்னாடி ஒரு டிஸ்பிளே ஒரு 50 நெக்லஸ் வைக்கணும்னா எங்கள் எம்டி பார்க்குறது ஒரு 500 பீஸ்லேருந்து ஒரு ஃபில்ட்ரேஜ் பண்ணி ஒரு 50 நெக்லஸ் எடுப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் பட் சார் எல்லாருமே அப்படி தான் சார் எடுப்பாங்க அப்படின்றது இல்லை. பட் நம்ம வீட்டுக்கு எடுக்கிற மாதிரி நான் கஸ்டமர் சர்வீஸில் நம்மக்கிட்ட எடுக்கிற ப்ராடக்ட்டு நீங்கள் உடனே மாற்றக்கூடியதாக இருக்காது. ஒவ்வொரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினாலுமே அது 5 வருஷம் 10 வருஷம் உங்களுக்கு லைஃப் வரக்கூடிய உறுதி வரக்கூடிய ப்ராடக்டாக தான் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க 6 மாதத்துக்கு கட் ஆகிடுச்சு திரும்ப மாற்றணுன்ற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா நல்ல தரமான ஒரு ஃபினிஷிங்கில் தரமான வேலைப்பாடில் 916 ஹால்மார்க்கில் நீங்கள் வாங்கணுன்னா கண்டிப்பாக சேலம் கேஜிஹெச் ஜுவல்லர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்கிடுங்க. ஸோ இது நம்ம கஸ்டமர் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்தது தான். எதுவுமே நாங்கள் வந்து ஓனாக சொல்லலை. நிறைய 32 வருஷம் இந்த பாரம்பரிய கைராசியில் நிறைய பேர் சொல்ல ஃபீட்பேக்கு தான் நாங்கள் இன்றைக்கி உங்கள்கிட்ட முன்னாடி டிஸ்பிளே சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கேஸ்டிங்கில் ஃபுல் ஸ்டோன் நெக்லஸ். ஆக்சுவலி கல் நெக்லஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இந்த அமெரிக்கன் டைமண்ட்ஸ் வச்சு கல்லடை ரொம்ப அதிகமாக வரும், ட்ரெடிஷ்னல் டிசைன் மட்டும் தான் வரும். ஸோ இப்போ நம்ம டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் கேஸ்டிங்கில் லைட் வெயிட்டில் இந்த நெக்லஸ் வந்து ஒரு 3 பவுன் தாங்க தோடோடவே. ஒரு ஒயிட் ஸ்டோன் நெக்லஸ், சென்டரில் மட்டும் ஒரே ஒரு ரூபி, சூப்பராக இருக்கும். ஒரு வைர நெக்லஸ் போட்ட ஃபீல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த 3 பவுன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு 1,20,000 ரூபாய், 1,25,000 அந்த பட்ஜெட் ஸ்லாபில் வரும். ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கல் நகை எடுக்கும்போது நிறைய பேர் யோசிப்பாங்க, சார் கல்லை எடுத்தால் பின்னாடி ஃப்யூச்சரில் லாஸ் ஆகிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எந்த ஒரு பொருளுமே நீங்கள் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் 1 இயரில் கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அது கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். ஏன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம மாற்றும் போது என்ன ஆகுன்னா உடனுக்குடன் இந்த கூலி சேதாரம் இந்த கல்லடை இதெல்லாம் லாஸ் ஆகும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நீங்கள் மினிமம் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கோல்டு ரேட் ஏறும்போது நீங்கள் கொடுத்த கூலி சேதாரமும் கல்லுக்கான விலையும் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டு ரேட்டு நமக்கு வந்துடும்.
ஒரு பொருளை வந்து ஸோ உடனே மாற்றாதீங்க. எந்த அளவுக்கு அந்த பொருள் நம்மகிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு அது நான் லாபம் தான். இது தங்கத்தில் மட்டும்தான் ஒரு சிறப்பு அம்சமாக சொல்ல முடியும். வேறு எந்த ப்ராடக்ட்டுமே நீங்கள் வச்சுருந்தா வேல்யூ கம்மியாகும். ஆனால் தங்கம் மட்டும்தான், வெள்ளி மட்டும்தான், வைரம் மட்டும்தான். தங்கம், வெள்ளி, வைரம் இது 3 மட்டும்தான் நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம கையிலேயே வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு விலை ஏறிட்டே இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும், எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லேயரில் வரும். ஸ்டோன்னா நம்ம ஒரு யூனிக்காக எடுத்து கொண்டு வந்து காட்டணும். மயில் தேடுறாரு, நான் காமிச்சிட்டு இருக்கும் போதே தேடுறாரு, எதை கேளு காமிக்கலாம்னு சொல்லிட்டு. தேடல் தான் சார் என்றைக்குமே வாழ்க்கையில். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பு வச்ச மாதிரி, முகப்பை வந்து பார்த்தீங்கன்னா மயில் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லேயர் வரும். இதோட வெயிட் வந்து 5 பவுன் வருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்னிட்டி ஸ்டோன் தான். இதுக்குமே வித் ஸ்டெட்டோடயே வந்துடும். ஒரு மினி இதை வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா கிராண்டாக தெரியும். நம்ம கழுத்து நிறக்க வந்து இப்போ நம்ம அந்த சோக்கர்லாம் போடுறோம் இல்லைங்களா, அது வந்து ஸ்டிஃபாக இருக்கும். அதுலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் கொடுக்கும். சரிங்களா? அது போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்ட் செட் ஆகும். ஒரு ஃபங்க்ஷனில் பார்ட்டி வேர்லாம் போடும்போது இது ஒரு பீஸ் போட்டு போனோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது கேஸ்டிங்கில் இந்த மாதிரி ட்ரிபிள் லேயர் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டிக்கில் தான் இந்த ட்ரிபிள் லேயர்லாம் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்லேயுமே அந்த ட்ரிபிள் லேயர் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்னிட்டி ஸ்டோன் தான். பேப்பர் வெயிட் தான் வரும், ஸ்டோன் வெயிட்லாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு டிசைன் இருக்கிறது வேற. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொடியில் வந்து ஒரு கொடி ஒரு மரத்தோட பேஸ் பண்ண மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு அப்படி தெரியுது. ஸோ ஒரு கொடி மாதிரி இருந்து ஒவ்வொரு இலையாக அப்படியே பிரிஞ்சு நமக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இருக்குங்க டிசைன். வந்து வெறும் 2.5 பவுன் தான். மயம் தோஷம் பற்றி சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ஆக்சுவலி டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோஷமற்றது தான். ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த காலத்தில் வந்து வைரம் எடுக்கும்போது வந்து நிறைய டெக்னாலஜிஸ் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதில் அந்த எடுக்கும்போது அந்த வைரம் வந்து ஒரு மினிமம் கீழே பூமி கீழே தான் எடுக்கிறதுனால அந்த கரும் புள்ளிகள்லாம் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம முன்னோர்கள் வந்து பெரியவங்க வந்து தோஷம்னு சொல்லி சொன்னாங்க. பட் இப்போ வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் தான். சர்டிஃபிகேட் எப்படின்னா நம்ம எப்படி இந்த கோல்டுக்கு வந்து 916 22 கேரட் சொல்லி மத்திய அரசாங்க சீலோட கொடுக்குறோமோ அதே மாதிரி ஐஜிஎஸ் சர்டிஃபிகேட் சொல்லுவோம். அந்த வைரத்துக்குன்னு சொல்லி இந்தியாவிலேயே டாப் 5 சர்டிஃபிகேட்ஸ் தான் இருக்குது. அதில் டாப் 1 or 2 தான் ஐஜி, அதான் இன்டர்நேஷ்னல் ஜியோலாஜிக்கல் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்லேயே நம்ம மென்ஷன் பண்ணி தான் கொடுக்குறோம். அதில் என்ன இருக்கும்னா இப்போ இது வைர நெக்லஸாக இருந்தால் இதோட ஃபோட்டோ அதில் இருக்கும். இதில் என்ன தங்கம் யூஸ் பண்ணியிருக்கும், 22 கேரட்டா 18 கேரட்டா மென்ஷன் ஆகிருக்கும், எவ்வளோ வெயிட் மென்ஷன் ஆகிருக்கும், இதில் எத்தனை வைரக்கல் இருக்கோ அத்தனை வைரக்கல் கவுண்டிங் மென்ஷன் ஆகிருக்கும். நம்ம இந்த வைரத்தில் நம்ம தங்கத்தில் சொல்கிற பண்ணிங்களா பிளாக் பாலிஷ், ரெட் பாலிஷ், ஆன்டிக் பாலிஷ்னு, அதே மாதிரி வைரத்துலேயும் கலர் இருக்குது. நம்ம கொடுக்குறது இஎஃப் கலர், அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. கலரில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டில் இஎஃப் கலர் கொடுப்போம். அந்த சர்டிஃபிகேட்லேயே இஎஃப் கலர் மென்ஷன் ஆகிருக்கும். கிளாரிட்டிக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா விவிஎஸ் கிளாரிட்டின்னு சொல்லுவோம். விவிஎஸ் 1 விவிஎஸ் கிளாரிட்டி. ஸோ நம்ம கொடுக்கறது இந்த பெஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் விவிஎஸ் கிளாரிட்டி தான் கொடுக்குறோம். அதுவும் மென்ஷன் ஆகிருக்கும். எத்தனை ஸ்டோன்ன்றது மென்ஷன் ஆகிருக்கும். நம்ம கடை பேர் பில்லோட வந்துடும். ஸோ டைமண்ட் வந்து தோஷமற்ற டைமண்ட் தான். தாராளமாக நீங்கள் வைரம் எடுக்கணும்னா நம்ம ப்ரீவியஸ் லைவ்லாம் பாருங்கள். டைமண்டுக்குன்னே 2-3 லைவ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம யூடியூப் சேனல்லையுமே ப்ராடக்ட் ஆஃப் த டேன்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பர்சனலாக இன்னும் டைமண்டை பற்றி நிறைய இமேஜஸ் வேணும், பர்ச்சேஸ் பண்ண நீட் இருக்குது, ஏதாவது என்கொயரி வேணும்னா நீங்கள் என்கொயரியாக இருந்தாலும் பரவாயில்ல. 9344916916. என்னுடைய பேர் சுரேஷ், சார் பேர் ராம்குமார். 2 பேர்கிட்ட பேசினாலுமே பேசிடலாம், இல்லை அந்த பர்சன்கிட்டே பேசினாலுமே நீங்கள் பேசிக்கலாம். உங்களுக்கு எனி வீடியோ கால், எனி வாட்ஸ்அப் கால், நீங்கள் எனி ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அந்த பொருள் உங்களை தேடி அழகாக சேஃபாக கொண்டு சேர்க்கறது நம்ம சேலம் கேஜிஎஸ் சொல்லக்கூடிய உரிமை அண்ட் கடமை. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டைமண்ட் பேஸ் பண்ண ஒரு டிசைன் தான். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு மேங்கோ திலகம் ஷேப்பில் ஒரு கொடியில் படர்ந்து இருக்கிற மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் சிக்னேச்சர் ஸ்டோன்ஸ் தாங்க. ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு எவர்கிரீன் ப்ராடக்ட் இது. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்புக் லைவில் உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருந்தாலுமே நீங்கள் லைவில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை பதில் கொடுக்குறோம். அதில் இது பார்த்தீங்கன்னா ரூபி எமரால்ட் ஸ்டோன் மிக்ஸ் பண்ண மாதிரி, ஆனால் இது வந்து ரூபி எமரால்ட் கிடையாது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஸ்டோன் தான். ரெட் அண்ட் க்ரீன் கலர் மாதிரி வரும். இதுவுமே பார்த்தீங்கன்னா 3 லேயர், அதாவது வந்து ஒவ்வொரு பூவும் தனித்தனியாக செஞ்சு இதை வந்து சால்விங் பண்ணியிருப்பாங்க. ட்ரிபிள் லேயரில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அட்டாச்சு தான். ஃபஸ்ட்டு காட்டணும் இல்லையா, அது மாதிரி வராது. இது எல்லாமே அட்டாச்சில் வரும். ஒரு பூவுக்கு மேலே பூ அப்படி வச்சு தனித்தனியாக செஞ்சுருப்பாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4 பவுன் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் வெயிட் கழிச்சு தான் தரோம். இந்த டிசைன் வந்து ஃபுல் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டோன் ஒர்க்கு கழிச்சு தான் தரோம். இது வந்து ஸ்டோன் கொஞ்சம் வெயிட் அதிகமாக வரனால இது ஸ்டோன் வெயிட் கழிச்சு தரோம். ஸ்டோன் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2.25 கேரட் இருக்குது இதில் இருக்கிறது, கழிச்சு தரோம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ரூபி கலெக்ஷன்ஸ். இது வந்து அதே ப்ராடக்ட் தான். அதே ஸ்டார்ஸ்லேயே வந்து அது 3 லேயர் இருக்கும், இது 2 லேயரு.
இது வந்து இது வந்து Swarovski ஸ்டோன், அந்த ரூபி ஸ்டோன், இது Swarovski ஸ்டோனு. பட் டிசைன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஒர்க் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சில்கி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த என்ன ஸ்டிஃப்னஸ் இருக்காது, சில்கி பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஸ்டார்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபுல்லாக ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் கழுத்தில் போட்டு ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த தோடு நெக்லஸ் சேர்த்தியே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வெயிட் மட்டும் 3.25 பவுனுங்க. ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக இது ஒரு டைமண்டுக்கு ஈக்குவலான ஒரு ப்ராடக்ட்னே நம்ம சொல்லலாம். இன்னைக்கு டைமண்டுமே வந்து மினிமம் ஒரு 1 லட்ச ரூபா பட்ஜெட்டில், அதாவது 90,000 ரூபாய் 1 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே வைர நெக்லஸும் இருக்குது. பட் வைரமும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு வைரம் வேண்டாம் கோல்டு நெக்லஸ் வேணும்னாலும் இந்த மாதிரி கோல்டு எடுத்துக்கலாம். இன்னொன்று இது கோல்டில் பார்த்து இதே மாதிரி வந்து டைமண்ட் ஒரு கஸ்டமர் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. நீங்கள் டைமண்ட் பார்த்துட்டு கோல்டும் பண்ணிக்கலாம், இல்லை கோல்டு டிசைன் பார்த்துட்டு இதே டிட்டோ டைமண்ட் மாடிஃபிகேஷன் ஆர்டர் பேஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது பார்க்குறவங்க என்கிட்ட ஒரு இன்டர்நெட்டில் ஒரு மாடல் பார்த்துருக்கேன், எங்கள் ரிலேஷன் ஒரு மாடல் வச்சுருக்காங்க, நான் பேப்பர் ஆடில் ஒரு ஆடு பார்த்துருக்கேன், அது இமேஜஸ் இருந்ததுன்னா கொடுங்க, அதே டிட்டோவோ 100% நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியும். ப்ரீவியஸ் டேட்டுக்குள்ளே என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். நன்றி சுரேஷ் ராம்குமார் அவர்களே. நன்றிலாம் வேணாம் மேடம், உங்களுக்கான ஒரு சர்வீஸாக தான் நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். எனி டவுட்ஸ் எனி என்கொயரி எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். அடுத்தது கேஸ்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிக் பீஸ் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க. சார் எடுத்து வச்சாரு, நான் தூக்கிட்டேன். என்னன்னா நம்ம ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஒர்க்கில் வரும்போது இப்போ அந்த லக்ஷ்மி உருவம் இந்த ஆன்டிக்கில் செய்கிறாங்க இல்லையா, நம்ம ரெகுலராக ஆன்டிக் டிசைன்லாம் பார்த்துருப்போம். அந்த அச்சுவாத்தை எடுக்கிறது அந்த மாதிரி டிசைன்லேயே வந்து செஞ்சுருப்பாங்க கேஸ்டிங்லேயே. இது கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனாமல் தான். இதில் கொடுத்துருக்கிறது எனாமல், சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் டைப் பாக்ஸ் டைப்பில் வரும், தனித்தனி பீஸாக வரும். சைடு இந்த செயின் டைப்லாம் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்லேயே உள்ளே வந்து ஹாலோவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பவுன் வருது. இந்த கலெக்ஷன் நேம் வந்து இம்ப்ரெஸ் கலெக்ஷன்ஸ். இதுக்கு பேர் வந்து இம்ப்ரெஸ் கலெக்ஷன்ஸ். இதுதான். இது பிடிச்சிருந்தா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேஸ்டிங் நெக்லஸ்லாம் காட்டுறோம் இல்லைங்களா, இது பேஸ் பண்ணி நம்மகிட்ட வந்து ஹாரம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கை லேடிஸ்க்கு வந்து பிரேஸ்லெட்டு, ஜென்ஸ் கேஸ்டிங்லேயும் பிரேஸ்லெட் இருக்குது, ஸ்டெட்டு, இந்த மாதிரி வந்து தனித்தனியாக எல்லா ப்ராடக்ட்லேயுமே வந்து அவைலபிலிட்டி நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அதே இம்ப்ரெஸ் கலெக்ஷனில் இது என்ன ஒரு அட்வான்டேஜான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இதை வந்து வெளியே எடுக்க முடியும். இந்த பெண்டண்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துகிட்டு வெறும் இந்த கேஸ்டிங் ரோ மட்டுமே நீங்கள் போட்டுக்கலாம். இன்கேஸ் இல்லை வேற ஒரு டாலர் நீங்கள் மேக்கப் பண்ணி இதில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு கேஸ்டிங்கில் ஃபஸ்ட் டைமே வந்து ரிமூவபிள், வெளியே எடுத்துடலாம். மற்ற இது வரைக்கும் நான் காமிச்ச எல்லாமே ரோப் வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள் ஆகும், பட் வெளியே எடுக்க முடியாது. வெளியே எடுக்கணும்னா நீங்கள் ஒரு குரடை எடுத்து நம்ம நீக்கி விட்டு எடுத்துகிட்டு திரும்ப வேறு இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடாக நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட் ஒரு ஒயிட் ஸ்டோன் நெக்லஸ். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 30 கிராம், 3.25 சவரனில் ஒரு கேஸ்டிங் பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். செயின் வித் நெக்லஸ் காமிச்சிருக்கோம் நாங்கள். அப்புறம் ஃபுல் ஸ்டோன் நெக்லஸ் காமிச்சிட்டோம். அந்த ரோப் செயின் சன்னமாக இருக்கிற ரோப் செயின் லைட் வெயிட் நெக்லஸ் காமிச்சோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரியான கேஸ்டிங் டியூப்னு சொல்லுவாங்க. டியூப் வச்ச கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் கலெக்ஷன்ஸ் சொன்னீங்கன்னா இதை நம்ம நீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஒரு தனித்துவமான ஒரு ப்ராடக்ட்டு, தனித்துவமான பிராண்டட் நேம்ஸ் வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே 916 22 கேரட் ஹால்மார்க் தரமான நகைகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே இது பாருங்க 2 மைல் அந்த மாதிரி அதே இம்ப்ரெஸ் கலெக்ஷன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு 2 மைல் வந்து தோகை விரித்து உட்காந்துருக்க மாதிரி வரும். கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே சிக்னிட்டி ஸ்டோன், மேலே கொடுத்துருக்கிறது எல்லாமே அந்த ஆயில் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3.5 பவுன் தான் வருது. பேக் செயினோட 4 பவுன் ஸ்டெட்டோட டிசைன் தெரியுதா. இந்த இம்ப்ரெஸ் கலெக்ஷன் போது அது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் வரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து என்கிரேவிங் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. மேலே வந்து ஒரு டிசைனை வந்து என்கிரேவிங் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க. இதுலேயே நமக்கு இப்போ இந்த மயில் டிசைன் வருது இல்லையா, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் வருது. மயில் இல்லாமல் இந்த பூ வச்ச மாதிரி, ஃப்ளவர் வச்ச மாதிரி, இந்த நான் காட்டின இந்த ஆன்டிக் பேஸில் லக்ஷ்மி வச்ச மாதிரி, சாமி உருவம் வச்ச மாதிரிலாம் நிறைய டிசைன்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே பீகாக் பேஸ் பண்ண மாதிரி இம்ப்ரெஸ் கலெக்ஷனில் ஃபுல் பிளைனில், அதாவது ஸ்டோன் கம்மியாக கேஸ்டிங் பேஸ் மேட் பாலிஷ் கொடுத்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. மயில் தோகை வச்சது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ட்ராப் கொடுத்துருப்பாங்க. செயின் ட்ராப்பை கொடுத்து அது மேட்சிங் ஸ்டேட்டு ஒரு 2.5 பவுன் 2.25 பவுனுக்கு ரொம்ப அழகாக ஒரு கேஸ்டிங் பேஸ் பண்ண மாதிரி நெக்லஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும். நம்மகிட்ட என்ன நெக்லஸ் நீங்கள் இருந்தாலுமே என்ன சார் கேஜிஎஸ் இப்போ ஆஃபர் ஏதாவது மேடம், நம்ம சேலம் கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸில் எனி டைம் வருஷம் 365 நாளும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் தான் மேடம். ஸோ எல்லாருமே வந்து ஆஃபர்ன்ற பேரில் அலௌன்ஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து அலௌன்ஸ் பண்ணலை. பட் நீங்கள் எப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஆஃபர் தான். இதுக்கு எந்த பெஸ்ட்டு ப்ரைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேடம் கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸில். நீங்கள் அடிக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி தான் தெரியும். நீங்கள் ஒரு டைம் நீங்கள் அகைன் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா த பெஸ்ட்டு ப்ரைஸ் கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டிலே இந்த காஸ்ட் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. இது பிஸ்னஸ்க்காக சொல்லலை,
நீங்கள் தனியாக பர்சனல் நம்பர் கூப்பிடுங்க, நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் காமிச்சு நீட் பண்ணி நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர் எனி டைம் எப்பயுமே இருக்குங்க. நம்ம கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸில் ஆஃபர் நம்ம இதுதான் அப்படின்னு சொல்ல முடியல. இந்த கிராமுக்கு 50 ரூபா, கிராமுக்கு 40 ரூபா, இடைக்கிட வெள்ளி கொடுக்குறோம், அதெல்லாம் இல்லை. அதையும் தாண்டி இந்த பெஸ்ட் ஆஃபர்ஸ், நல்ல ஒரு தரமான பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம். எனி டைம் ஆஃபர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பீகாக் கேஸ்டிங்கில் ஸ்டோன் கம்மியாக ரொம்ப அழகாக யூனிக்கான ப்ராடக்ட்டு. வெறும் 2.25 சூப்பராக இருக்கும். இந்த கலெக்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் கலெக்ஷன்ஸ். கண்டிப்பாக நான் வரேன் சார். கண்டிப்பாக வெல்கம் மேடம். டெஃபினட்டாக மேடம். நானும் சார் மட்டும் இல்லைங்க, எங்களை மாதிரி ஸ்டாஃப் நம்ம கேஜிஎஸ் நிறுவனத்தில் 120 பேர் வேலை செய்கிறோம். நீங்கள் வாங்கணும்லாம் மட்டும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு என்கொயரி. சார் நான் ஃபேஸ்புக் லைவ் பார்த்தேன், உங்கள் கலெக்ஷன்ஸ் எடுத்தால் போதும். ஆனால் ராம்குமார் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக வந்தால் வாங்கிட்டு தான் போகுது. அது உங்களுக்கு கேரண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ரெஸ் கலெக்ஷன் மாதிரி கிடையாது. இது ஃபுல்லாக வந்து கேஸ்டிங் ஒர்க் தான். அந்த ஃப்ளவர் பேஸ் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, லீஃப், இந்த இலை மாதிரி கொடுத்துருப்பாங்க. சைடில் எல்லாமே கீழே வந்து ஒரு பூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்டோன், அந்த சிக்னிட்டி ஸ்டோன் சொன்னாங்க இல்லைங்களா, அது மாதிரி வந்து பொடி பொடி கல் தான். மைக்ரோ ஸ்டோனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சிக்னிட்டி ஸ்டோனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொடி கல் அப்படிம்பாங்க. அதாவது வெயிட்லெஸ், பேப்பர் வெயிட் மாதிரி தான் இருக்கும். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 பவுன் வருது. இது டிசைன் பிடிச்சிருந்தா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோப் டைப் காமிச்சோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு காமிச்சது தின் ரோப்புன்னு நான் சொல்லியிருப்பேன். அதுலேயே எனக்கு ரோப் டைப்லேயே கொஞ்சம் ப்ராடாக வேணால் பாருங்கள், ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இதை வந்து நம்ம இந்த சரடு இருக்கு இல்லைங்களா, கயிறு சரடு சுற்றுற மாதிரி தான் நம்ம சுற்றிருப்பாங்க. ஸோ லைஃபும் நல்லாயிருக்கும், ரொம்ப விறப்பாக இருக்காது. நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜம்ப் ஆகும். நீங்கள் அப்படியே அழுத்தினாலுமே உங்கள் ஹேர் லாக்கில் தான் கொடுத்துருப்பாங்க, ஜம்ப் ஆகும். டாலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பிள் ஜுவல்லரி பேஸ் பண்ண மாதிரி கேஸ்டிங்லேயே லட்சுமி டாலர் வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே சிக்னிட்டி ஸ்டோன்ஸ். அந்த ரோப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முகப்பு வச்சுருப்பாங்க, சின்னதாக ஒரு கேஸ்டிங் பீஸ் வச்சுருப்பாங்க. 2 பக்கம் லட்சுமி சுற்றி 2 பக்கமும் மயில் இருக்கும். ரொம்ப ஒரு அழகான யூனிக்கான ப்ராடக்ட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வெயிட் வந்து ஒரு 3 பவுனில் ஸ்டார்ட் ஆகுங்க. அந்த சன்ன ரோப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 பவுன் சொன்னேன், 1, 1.25, 1.5, 2 3 வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடான ரோப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 பவுனில் இருந்து 5 பவுன் 6 பவுன் வரைக்குமே வரும். இது என்கிட்ட தோடு இல்லாமல் இருக்குது. இன்கேஸ் தோடு வேணாலும் மேட்ச் அவைலபிள் பண்ணிக்கலாம். எல்லாமே செட்டாகவும் இருக்குது, தனியாகவும் இருக்குங்க. நெக்லஸ் என்ன வெயிட்ல இருந்து கிடைக்கும்? 1 பவுண்ட்ல இருந்தே இருக்கு மேடம். அதான் இப்போ நான் காட்டணும் இல்லைங்களா, அது குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1 பவுண்ட் ரேஞ்சில் இருக்குது. நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரிலாம் போடும்போது ஒரு 2 பவுண்ட் 2.5 பவுண்ட்ல இருந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம காட்டுறதெல்லாம் கேஸ்டிங் ஒர்க்கு. இதில் ரெகுலர் டைப்பும் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா 1.25, 1.5 அந்த டைப்லையுமே நம்மகிட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு டைம் அதான் சொன்ன மாதிரி வந்து ஷோரூம் விசிட் பண்ணுங்கள், நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம காட்டுறது வந்து கேஸ்டிங்கில் ஒரு பார்ட் தான். இதுலேயே வந்து நிறைய டிசைன்ஸ் நம்மகிட்ட தனியாக செப்பரேட்டாக இருக்குது. ஸ்டோன் ஒர்க்கில் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கில் வேணும், ப்ளைனாக வேணும் அப்படின்னாலும் ப்ளைன் டிசைன்ஸ் இருக்குது. அதுலேயே வந்து எனாமல் ஒர்க்கில் வருது. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் தனித்தனியாகவே இருக்குது. நம்ம கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன முறையில் பொட்டிக் செக்ஷன் சொல்லிட்டு தனியாக ஆன்டிக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு செக்ஷனே வச்சுருக்கோம். அதுலேயும் வந்து ஆன்டிக் பேஸில் இருக்கிற நெக்லஸ்லாம் தனியாக இருக்குது. எல்லா வெரைட்டிஸுமே நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காட்டுற டிசைன்ஸை விட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம நேர்லேயே பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, பட் ஒரு என்கொயரியாக ஷோரூமுக்கு வரலாம், பட் என்கொயரியாக நீங்கள் விசாரிக்கலாம், பட் எனி நீடாக இருந்தாலுமே நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பேவும் நம்மகிட்ட இருக்குது. ஆன் ஸ்பாட்டில் வந்து ஒரு டிசைன் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, லைவில் காமிச்ச ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்கள் அத்தனை பேருக்குமே கண்டிப்பாக பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் காமிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் ஷோரூம் வரீங்க, லைவில் காமிச்ச ப்ராடக்ட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு சார், பட் என்னால் இப்போ எடுக்க முடியாது, என்னோட நீட் வந்து எனக்கு கேஷ் வந்து அடுத்த மாதம் வரும், 2 மாதம் டைம் இருக்குது, இப்போ கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் சூழ்நிலையாக இருக்குது, பட் எனி ரீசனாக இருந்தாலுமே இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ராடக்ட் இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இப்போ இந்த ப்ராடக்ட் வச்சுக்கோங்க. இதுவும் அந்த கேஸ்டிங் ப்ராட் ரோப் நெக்லஸ் தான். கீழே வந்து உங்களுக்கு மயில் பேஸ் பண்ண மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு 3.5 பவுண்ட் இருக்குது. இப்போ இந்த நெக்லஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு மினிமமாக ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் பே பண்ணாலுமே உங்களுக்காக அது தனியாக எடுத்து வைக்கப்படும். இப்போ ஒரு இந்த நெக்லஸ் வந்து ஒரு 3 பவுன் 3.5 பவுண்ட் இருக்குது. இன்றைக்கி ஒரு 3 பவுன் வந்து 1,25,000 பட்ஜெட் சொல்கிறேன். என்கிட்ட ஒரு 50,000 ரூபா தான் சார் இருக்குது, எனக்கு ஒரு 2 வாரம் ஒரு 3 வாரம் ஒரு 10 நாள் இதெல்லாம் டைம் ஆகும் அப்படின்னாலுமே எந்த ஷோரூம்லையுமே யாருமே ஒரு கஸ்டமர்ஸ்க்காக எவ்வளோ நாளும் எடுத்து வைக்க மாட்டாங்க. ஓப்பனாக சொன்னால் ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்து வைப்பாங்க, அவ்வளோதான். பட் உங்களுக்கு ஒரு நீட் இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு 30% to 40% அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேட்டுமே கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு 20 days கூட டைம் எடுத்துக்கலாம். இதே உங்கள் நேமில் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த ப்ராடக்ட் அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவாங்க. நீங்கள் எப்போ டேட் சொன்னீங்கன்னா அந்த டேட்டில் வந்து நீங்கள் மீதி பேமெண்ட் கொடுத்து டெலிவரி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கஸ்டமர் சர்வீஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா அது சேலம் கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸில் மட்டும்தாங்க முடியும். எங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸை கொடுக்கணும், நல்ல ஒரு தரமான பொருளை கொடுக்கணும், அந்த ப்ராடக்ட் நீங்கள் லைஃப் டைம் வச்சுருக்கணும்,
உங்கள் மூலியமாக எனக்கு 2 கஸ்டமர் நீங்கள் ரெஃபரல் சொல்லி அனுப்பணும் அப்படின்றத எங்களுடைய ஒரு பிஸ்னஸான மெத்தடை நாங்கள் சொல்கிறோம். ஏதோ வந்தாங்க ப்ராடக்ட்டை காமிச்சோம் சேல் பண்ணோம் அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த கேரிங் எப்படி நகை உங்ககிட்ட இருக்கோ அது மாதிரி நம்ம கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸ் உங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ உங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக கண்டிப்பாக தங்க மூலியமாக நாங்கள் உள்ளே வந்துடுறோம். அவ்வளோதான். கண்டிப்பாக சார். நீங்கள் எந்த செக்ஷனில் இருப்பீங்க சொல்லுங்கள் சார். சார் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரம் செக்ஷன், நான் வந்து செயின் செக்ஷனில் இருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா எந்த செக்ஷனில் யார் வேணாலும் வந்துக்கலாம். செக்ஷனாக அங்கே இருப்போங்க. பட் கடை ஃபுல்லாமே எல்லா ஸ்டாஃபுமே நாங்கள் ரோடிங்கில் தான் இருப்போம். அதான் நாங்கள் நேம் சொல்லியிருக்கோம். என்னோட பேர் சுரேஷ், சார் பேர் ராம்குமார். நீங்கள் இங்களே வந்து பார்க்கலாம். உங்களுக்காக கண்டிப்பாக உங்கள் சர்வீஸ் கொடுக்க நாங்கள் காத்துட்ருக்குறோம். உங்களுக்கு அந்த பெஸ்ட் சர்வீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இன்னொன்று, நீங்கள் வந்து ராம்குமார் இல்லை சுரேஷை தான் பார்க்கணுங்கிறதுல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்கனாலே போதும். நம்ம ஸ்டாஃப் எல்லாமே உங்கள் மேலே கேர், எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து உங்களுக்கு நல்லா பார்த்துப்பாங்க. சரிங்களா? அதில் அந்த இம்ப்ரெஸ் கலெக்ஷன்லேயே இப்போ வந்து அடுத்ததாக காட்ட போகிறது இது வந்து 2.25 பவுன் வருது. கடைசி ப்ராடக்ட் நான் தூக்கிட்டேன். அதாவது வந்து ஃபுல் கேஸ்டிங் ஒர்க்கில் ஒரு ஃப்ளவர் டிசைன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் ஷேப்பில் இருக்கும் ஃப்ளவரே வந்து. இம்ப்ரெஸ் கலெக்ஷனில் இதில் மேலே கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் அண்ட் ஐ பாலிஷ் டபுள் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் என்ன சொன்னால் 2.25 பவுன் தாங்க வருது. இது வந்து தோடு இல்லாமல் வித்தவுட் ஸ்டெட்டு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 பவுன் நெக்லஸ் மட்டும் கேஸ்டிங் டைப்பில். நன்றி மேடம், நன்றி மேடம். உங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே கொடுங்க. ஸோ இன்னைக்கு லைவ் வந்து பார்த்து அத்தனை பேருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இது நாங்கள் போஸ்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் எனி டைம் எப்போ வேணாலுமே இந்த லைவை பார்க்கலாம். ஸோ லைவ்லேயே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, என்கரேஜ் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் லைவ் முடிச்சதுக்கப்புறமே அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் அது கண்டிப்பான ரிப்ளைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் என்கரேஜ் எனக்கு கொடுங்க. எங்களுக்கு என்ன நான் கேட்குறேன்னா, கண்டிப்பாக நம்ம கிட்ட நகை வாங்கினவங்க நீங்கள் வாங்கினது மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பக்கத்து வீடுடைய ரெஃபரல் கண்டிப்பாக கொடுங்க. இன்னும் வராதவங்க நீவாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஒரு என்கொயரியாக வந்து கொடுங்க. நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண தான் நாங்கள் அத்தனை பேருமே காத்துட்ருக்கோம். எங்களோட வளர்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்துட்டீங்கன்னா உங்கள் சந்தோஷத்தில் கண்டிப்பாக நாங்கள் முழுமையாக ஒரு பங்கெடுத்துக்கோன்னு சொல்லி நான் இந்த ப்ரோக்ராம் நிறைவு பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பேஜ் பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று, நம்ம யூடியூப்பில் வந்து டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த டே, அதாவது ஒவ்வொரு பொருளுமே டெய்லியுமே ஒவ்வொரு அதோட விஷயங்கள் என்னங்கிறது மக்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதையுமே மிஸ் பண்ணாமல் டெய்லியுமே பாருங்கள். அந்த யூடியூப் சேனல்லையுமே நம்ம கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அடிக்க மறந்துடாதீங்க. டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். யாரும் பண்ணாத ஒரு புது முயற்சியாக வந்து ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். அதாவது இது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்குறோம் அப்படிங்கிறத தாண்டி இது என்னங்கிறது தெரிஞ்சு வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொருளை பற்றின எக்ஸ்பிளனேஷன்லாம் ஃபுல்லாக கிளியராக கொடுத்துட்ருக்கோம். அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் 1-2 இருந்தால் கூட நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நாங்கள் அதை திருத்திக்கிறோம். இன்னொன்று, உங்களுக்கு அதில் என்ன எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணுனாலுமே அதிலே கேட்டிங்கன்னா கூட நாங்கள் வந்து அதை கமெண்ட்ஸ் பண்ணுறோம். இன்னொன்று, அதான் சார் நம்ம கடை நம்பர் 9344916916 அந்த நம்பர் கூப்பிட்டீங்க அப்படின்னா என்ன டவுட்னாலுமே சரி நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதை வந்து கிளாரிட்டி கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்கள் கஸ்டமருக்காக ஒரு வாடிக்கையாளர்களுக்காக ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக சேலம் கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸ் தான். குடும்பம் ஜொலிக்கும் செழிப்பு. ஸோ ஒரு கஸ்டமருக்கான ஒரு பேஸில் ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக ஒரு நிறுவனம் இருக்குது. இங்கே நம்ம போனால் நம்ம கண்ணை மூடி நகை எடுக்கலாம்டா, அவங்க சொல்கிறது கண்டிப்பாக டிரான்ஸ்பரண்டாக ஒரு ட்ரஸ்ட்டாக உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னா யூ கேன் த பெஸ்ட் த கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸ். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி.